ஹலோ மக்களே, நம்ம ஆஃபீஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, நேத்து பட்ஜெட்ட அருமையா தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு பட்ஜெட்னா மக்கள் என்ன பெருசா எதிர்பார்ப்பாங்க? தேர்தல் டயத்துல என்னலாம் வாக்குறுதி குடுத்தாங்களோ, அது பட்ஜெட்ல இடம் பெற்றிருக்கா? இந்த ஃப்ரீ சொன்னாங்களே அது கிடைக்குதா? அந்த ஃப்ரீ சொன்னாங்களே அது கிடைக்குதா? உதாரணத்துக்கு ரூ. 2500 பெண்களுக்கு குடுப்போம்னு சொன்னாரே, அத பத்தி சொன்னாரா? தாலிக்கு தங்கம் சொல்றாரே, அத பத்தி சொல்றாரா? மோதிரம் சொன்னாரே, அத பத்தி சொன்னாரா? வ வேலை தேடுறவங்களுக்கு ஸ்டேஃபன் மாரி காசு குடுப்போம்னு சொன்னாரு, அத பத்தி சொன்னாரா? இப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா ஃப்ரீ, 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 ஃப்ரீ. இந்த ஃப்ரீ ஸ்கீம்லயே நம்மள ஃபோக்கஸ் பண்ண வச்சது, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள். அது திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளுமே நம்மள ஃப்ரீ மைண்டடா யோசிக்க விடாம, ஃப்ரீ பத்தி மட்டுமே யோசிக்க வச்ச ஒரு பட்ஜெட்டா தான் இதுக்கு முன்னாடி நம்மலாம் பார்த்திருப்போம். ஆனா ஒரு நல்ல பட்ஜெட் அப்படின்றது, ஃப்ரீ பத்தி மட்டும் யோசிக்க வைக்கிற பட்ஜெட் கிடையாது. ஃபியூச்சர பத்தி யோசிக்க வைக்கிற பட்ஜெட்டா இருக்கணும். ஃபியூச்சர கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டா இருக்கணும். இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே இன்னைக்கு தமிழக அரசு குடுத்த பட்ஜெட்ட பார்க்கும்போது, வெறும் ஒரு வெல்ஃபேர் சம்மந்தப்பட்ட பட்ஜெட் மட்டுமா அப்படி மட்டுமே இல்லாம, எனக்கு எப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்த் கிரியேட் பண்றது. நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னலாம் தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து இன்ச் பை இன்ச்சா செதுக்கி இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு துறையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. எப்படி தமிழ்நாட 1.5 ட்ரில்லியன் என்னது 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்துக்கு 2036ல கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட செஞ்ச பட்ஜெட் அப்படின்றது இந்த பட்ஜெட் தான் எனக்கு தெரிஞ்சு. இதே 1.5 ட்ரில்லியன் திமுகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அதற்கு நோக்கம்லாம் கிடையாது. வெறும் வாய் வார்த்தையில ஜாலம் பண்ணாங்க. ஆனா இந்த வாட்டி தமிழக அரசு அத செயல்படுத்துறதுக்கான முன்னெடுப்பா முதல் பட்ஜெட்லயே சிக்ஸர் அடிச்சிருக்காங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இத எப்படி நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையும் ஒரு தனித்தனி துறையா அப்படி போ நீ அத பார்த்துக்க, நீ அத பார்த்துக்க அப்படின்னு சொல்லி போடாம, ஒவ்வொரு துறையும் கனெக்ட் பண்ற மாரி ஒரு டைரக்ஷன்ல இந்த பட்ஜெட் போதுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டா இருக்கும், ஏஐ டெக்னாலஜியா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட், எம்ப்ளாய்மென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ், டிரான்ஸ்போர்ட் இந்த இதெல்லாம் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி வர்ற மாரியான ஒரு முறைய தான் இந்த பட்ஜெட்ல அவங்க செயல்படுத்த போறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சியினர் திமுக, நாதாக இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு பட்ஜெட்டா? இந்த பட்ஜெட் வேலைக்கே ஆவாது. திமுக என்ன பண்ணுச்சோ அதில பட்டி டிங்கரிங் பார்த்து இவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு எப்படி பார்த்தாலும் விமர்சனம் தான் பண்ணுவாங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா, தமிழக வெட்டிகளத்தை சேர்ந்தவங்க செம்மையா இருக்குப்பா, சூப்பரா பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு தமிழக வெட்டிகளத்தை சேர்ந்தவங்க அப்படி பாராட்டுவாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழக வெட்டிகளத்து சார்பாகவும் இல்லாம, திமுக சார்பாகவும் இல்லாம, மக்களின் சார்பாக இந்த பட்ஜெட்டு மக்களுக்கான பட்ஜெட்டா இல்லையா? அப்படின்றத உங்ககிட்ட தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது ஒரு டிவிக்கே ஆதரிக்க ஒரு நபரா நான் பேசினா அது சரியா வராது. ஏன்னா இது மக்களுக்கான விஷயம். அப்ப அந்த மக்களுக்கான விஷயத்துக்கு அரசு என்ன செய்ய செய்ய நினைக்குது அப்படின்றத மக்கள்ட்ட ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்றனால, நான் இந்த வீடியோவ நடுநிலையா நின்னு தான் உங்களுக்கு விளக்கப் போறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் என்ன நான் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா பட்ஜெட் அப்படின்ற விஷயத்த இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுக்கிட்டதே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு அரசு பட்ஜெட் போடுதுன்னா, ஒரு ஒரு துறை எப்படி ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு 10,000 20,000 கோடி ஒதுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 50,000 கோடி ஒதுக்குறோம். எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு 50,000 கோடி ஒதுக்குறோம். விவசாயத்துக்கு 50,000 கோடின்னு இப்படி கோடி கணக்குல எப்படி 50,000 கோடி, 10,000 கோடி, 20,000 கோடின்னு கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, 10 கோடி, 5 கோடி, 50 கோடி, 100 கோடி, 120 கோடி இப்படின்ற சின்ன சின்ன இந்த கோடிகளை நீங்க பார்த்துருப்பீங்க. இது ஏன் எந்த மாதிரியான பட்ஜெட்டை இப்ப தமிழக அரசு குடுத்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். தமிழ்நாடுடைய அரசோடைய வருவாய கணக்குல வச்சு தான் பட்ஜெட் போடணும். அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா அப்படிதான் பட்ஜெட் இதுவரைக்கும் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிதான் போட்டிருக்கோம் நாங்கலாம். நாங்கலாம் இதுவரைக்கும் செஞ்ச பட்ஜெட்ட இது தமிழக வெற்றி கழகம் டபுள் ஆக்கியிருக்கு இந்த வாட்டி அப்படின்ற குற்றச்சாட்ட இனி வரும் காலங்கள்ல திமுக கட்சிகள் வைக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள பாருங்க. 2021 to 22 மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2.78 லட்சம் கோடிக்கு திமுக போட்டிருக்கு. ஆனா அதே டிவிக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, 4.67 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட 1.89 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டுக்கு போட்டிருக்கு.
அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 3,50,000 கோடி தான் வருவாய் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில, திமுக அரசு 2,87 லட்சம் கோடிக்கு தான் பட்ஜெட் போட்டிருக்காங்க, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில. ஆனா, இன்னைக்கு நம்ம 1,00,000 கோடிக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா வந்து பட்ஜெட் போட்டிருக்கோம். அப்ப திமுக தானே சரியா இருக்கு. ஏன்னா, வருவாய்க்கு கீழ தானே பட்ஜெட் போட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 1,00,000 கோடி எக்ஸ்ட்ரா தானே போட்டிருக்கு. அப்படின்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். முதல்ல திமுக அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில 2,87 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்படி பார்த்தா 3,50,000 கோடியில கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி வருஷத்துக்கு லாபம் வந்திருக்கணும். ஆனா, திமுக அரசாங்கம் கடந்த 5 வருஷத்துல வாங்கின கடன் மட்டும் 5,00,000 கோடி. ஏன்? அவங்க உண்மையாலுமே வருவாய்க்கு கீழ பட்ஜெட் போட்டிருந்தாங்கன்னா, அந்த வருமானத்துல வந்த காச கடன் அடைக்க தானே யூஸ் பண்ணியிருக்கணும். அப்ப கடன் குறைஞ்சு தானே போயிருக்கணும். கடன் ஏன் ஏறுச்சு? அப்ப அவங்க போடுற பட்ஜெட் 2,87ன்னு போட்டிருந்தாலும், கடன் வாங்கி தான் அவங்க மத்த விஷயத்த செய்றாங்க. வெல்ஃபேர்க்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி அத செஞ்சிருக்காங்க. அந்த கடன் தான் நம்ம தளபதி சொன்ன மாரி ஸ்டாலின் ஃபண்டுன்னு. அந்த ஃபண்டுக்கு போன அமௌண்ட்டு. இத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிப்பா, தமிழக அரசு 3,00,000 கோடி தான் வருவாய் வருது. ஆனா, எப்படி 4,50,000 கோடிக்கு வந்து அவங்க வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,67,00,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்களே. அப்ப கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல வந்து கடன் வாங்குறாங்களான்னா, எஸ் கடன் தான் வாங்குறாங்க. கடன் வாங்கி தான் இந்த பட்ஜெட்ட போடுறாங்க. என்னப்பா 14,00,000 கோடி கடன் இருக்குன்றீங்க. அப்ப திருப்பியும் கடன் வாங்குனா எப்படி கடன் குறையும்? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல தான் முதல்ல ஒரு பிசினஸ் மேனா நீங்க யோசிக்கணும். ஒரு கடைய நடத்துறீங்க அப்படின்னா, அந்த கடைக்கு ஒரு வருமானம் இருக்கும். அந்த வருமானத்திலிருந்து நீங்க அந்த கடைய ரன் பண்ணுவீங்க. அதுல லாபம் வந்தா தான் அந்த லாபத்த வச்சு நீங்க டெவலப் ஆயிட்டே போ முடியும். ஆனா லாபம் வரல. அந்த கடைக்குள்ளேயே நீங்க சுத்தி சுத்தி ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கடைய டெவலப் பண்ணணும். அப்ப இன்னும் கொஞ்சம் காசு கிடைச்சுச்சுன்னா, நீங்க அந்த கடைய பலவாறா டெவலப் பண்ணலாம்னு நெனைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கடையில பொருள விக்கிறீங்க. வந்து வாங்கிட்டு போற கஸ்டமர் மட்டும் தான் உங்கள்ட்ட இருக்கிறாங்க. ஆனா உங்களால ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல விக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு செலவாகும். ஆனா காசு இல்ல. வேற ஏதாவது அந்த கடைக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும், புரமோஷன் பண்ணணும்னா காசு வேணும். ஆனா அது காசு இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? குண்டு சட்டையில குதிரை ஓட்டுன மாரி அதுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. பட் இதே கடன் வாங்கி உங்களுடைய ஐடியாலுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ நீங்க டெவலப் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. ஸோ இங்க தமிழ்நாட்டுல அந்த ஒரு வேலைய தான் தமிழக அரசு இந்த வாட்டி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல கிளியரா புரிஞ்சுக்கணும். மொத்தம் ஒரு 3 டிபார்ட்மெண்ட் எடுப்போம். அந்த 3 டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பள்ளி கல்வி, இன்னொன்னு வந்து சுகாதார தரம் அந்த சுகாதாரம் அண்ட் குடும்ப நலன், இன்னொன்னு வந்து நெடுஞ்சாலைகள் அண்ட் போக்குவரத்து கழகம். இந்த 3 எடுத்துப்போம். கிட்டத்தட்ட 2021, 22ல பள்ளி கல்விக்கு திமுக ஒதுக்குனது பார்த்தீங்கன்னா, 40,000 கோடி 40,208 கோடி. ஆனா, இந்த வாட்டி தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறதுக்கு 44,527 கோடி. கிட்டத்தட்ட 4,300 கோடி அதிகமா ஒதுக்கி இருக்காங்க டிவிக்கு. போன வாட்டி சுகாதாரம் அண்ட் குடும்ப நலனுக்கு திமுக 18,632 கோடி ஒதுக்கி இருக்கு. ஆனா, இந்த வாட்டி தமிழக அரசு கிட்டத்தட்ட 23,057 கோடி ஒதுக்கி இருக்காங்க. விச் இஸ் ஹையர் தென் 4,725 கோடி ஹையர். நெடுஞ்சாலை அண்ட் போக்குவரத்துக்கு பொதுவா போன வாட்டி திமுகல 18,156 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா, இந்த வாட்டி தமிழக அரசு 21,524 கோடி. ஆக மொத்தம் இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தமிழக அரசு கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு மேல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 12,000 கோடி பட்ஜெட்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவா நம்ம தமிழ்நாட்டுடைய வருமானம்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 வழி தான் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச டாஸ்மாக். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் நம்ம கட்டுற டாக்ஸ்ல இருந்து வருது அப்படின்னுவாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவு. ஸோ இதுல வரக்கூடிய லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த 3 ரெவென்யூ தான் தமிழ்நாட்டுடைய ரெவென்யூவே. இத 3 வச்சு மட்டும் தான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த வாட்டி அந்த டெவலப்மெண்ட் மட்டும் பத்தாம, டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. ஒரு ரோடு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ரோடு சரியா இருந்தாவே அந்த பொருளாதாரம் வந்து அங்க வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது பசங்கள வந்து இப்பத்துல இருந்தே ஸ்கில் பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான தொழில்துறை அந்த மாதிரி கல்விகளுக்கு வந்து ஊக்கப்படுத்துறாங்க. அதுல டெவலப் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவரா மாத்துறதுக்கான ஒரு ஒரு முயற்சியை வந்து இந்த அரசாங்கம் வந்து முன்னெடுக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ டோட்டலாவே தமிழ்நாட்டுடைய ரெவென்யூ வெறும் ஒரு 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் பேஸ் பண்ணி இல்லாம,
அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் மக்களாகிய நம்மளையே ஒரு ரெவன்யூ மாடலாக மாற்றுறாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு வீணாக சுற்றிக்கிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு வேலையை கொடுக்குறோம், நீங்கள் வேலையை பாருங்கள், தமிழ்நாடை வளருவோம், எல்லாருக்கான வாழ்வாதாரத்தை பெருக்கிப்போம் அப்படின்றத இந்த பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நம்ம தலைவர். இதை நம்ம அப்படியே ஒரு பஞ்சாக சொல்லணும்னு வச்சிங்களேன், செலவு பண்ணுறதுக்கு யார் வேணால் பட்ஜெட் போடலாம், எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு. ஆனால் வருவாயை பெருக்கிறதுக்கு போடுற ஒரு பட்ஜெட் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுங்க. பட்ஜெட் போட்டால் வருவாய் வந்துருமாலாம் கிடையாது. அதற்கு திட்டமிடல் வேணும். அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதற்கு நேர்மையான அரசாங்கம் இருக்கணும், நேர்மையான அதிகாரிகளாகவும் இருக்கணும். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி. இப்போ இவ்வளோ நம்ம சொல்லியாச்சு. இதில் எதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எதெல்லாம் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த லேப்டாப் எடுத்துப்போம். இந்த லேப்டாப்பை திமுக கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க? எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஓட்டு வாங்குறதுக்கு கொடுத்தாங்கன்னு பசங்களுக்கே தெரியும். போய் எல்லாரும் திண்ணறு போட்டு ஸ்டாலின் அவர்கள் ஃபேஸ் அழிச்சது நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் லேப்டாப்பு இந்த வாட்டி தமிழக அரசும் கொடுக்குது. ஒரு லேப்டாப் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஒரு 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 +1 +2 படிக்கிற பசங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு வரைக்கும் இன்றைக்கி லேப்டாப் அவ்வளோ முக்கியம். இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜியிலேருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு லேப்டாப்பில் தான் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னும் போது, ஏன்னா இன்றைக்கி சின்ன பசங்களே டேப்பில் தான் கிளாஸ் எடுக்கிற லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது, இந்த லேப்டாப் ஒரு அத்தியாவசியமான பொருள். ஆனால் அதை நீ படிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தா நீ அதில் டெவலப் ஆவ, அதில் படித்து நீ வந்து அதில் வந்து படித்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து முடிச்சதுக்கப்புறம் கொடுத்து என்ன பண்ண, உட்காந்து படம் பார்க்கவா? இதைத்தான் அவங்க முன்னாடி செஞ்சாங்க. ஆனால் இதை இந்த வாட்டி தமிழக அரசு செய்யலை. முன்னாடியே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபா ஒதுக்குறாரு. அதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக என்ன பண்ணுச்சு, ஓகே அவங்களும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாதுன்றதுக்கான லோன் கொடுத்தாங்க, ஃபைனான்சியல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, உமன் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இதெல்லாமே கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தா மட்டும் போதுமா? இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லிக் கொடுக்கணும்? இன்றைக்கி ஏஐ தான் முக்கியம். ஸோ அதை டெவலப் பண்ணுறாங்க, புரியுதுங்களா இல்லையா? இதை டிவிகே அரசு வந்து உறுதிப்படுத்துது. நாங்கள் வந்து ஏஐ டெக்னாலஜிக்குன்னு தனியாக ஒரு துறையை ஆரம்பிக்க போகிறோம். 5 லட்சம் பசங்களை உலக அளவில் ஏஐ டெக்னாலஜியில் டேலண்டட் பீப்புளாக கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வந்து கொடுக்குறாங்க. வாக்குறுதின்னு சொல்லலாம், இல்லை அதை வந்து ஒரு கனவாக வச்சுருக்காங்க, இல்லை அது ஒரு திட்டமாகவே செயல்படுத்தணும் அப்படின்ற முனைப்பை வந்து இந்த தமிழக அரசு காட்டுது. ஏன்னா இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு தனியாக ஒரு ஆள் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும்னா இன்றைக்கி ChatGPT போயிட்டு தம்பா இதை இப்படி போடுப்பா, சிஎம் இப்படி காட்டுப்பா, இவரை இப்படி போடுப்பான்னு சொல்லி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. இதை எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் பண்ண முடியும், தெரியலனா பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி இன்றைக்கி எல்லாருக்குமே தேவை. ஒரு டாக்டராக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், பாமரனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியணும். அது இன்னி வரப்போகிற காலகட்டத்தில் எந்த அளவுக்கு டெவலப்டாக இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்போ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை இப்போதுலேருந்தே ஆரம்பிக்கிறார் பாருங்க. முதல் ஆண்டுலேயே அதுக்கான விதையை போடுறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் செஞ்சாங்களா? ஏஐ டெக்னாலஜி இப்போ தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பல ஆண்டுகளாக இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட திமுக வந்து பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் செய்யலை. ஏன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமாக தான் கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத தலைவர் அவர்கள் ரொம்ப உறுதியாக நம்புகிறார். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சாதாரண ஒரு 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 விஷயத்துக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போங்களேன், போனீங்கன்னா நீ அங்கே போ, அந்த இடத்துல போய் டாக்குமெண்ட் ஒரு பேப்பர் கொடுக்கணும். அவர் என்ன பண்ணுவார், பார்த்துட்டு இது அங்கே போய் கொடு, இன்னொருத்தர் கொடுப்பாரு, அவர்கிட்ட போகணும். அங்கேருந்து இன்னொருத்தர் சீல் வாங்கிறது இன்னொருத்தட்ட போகணும், அங்கேருந்து இன்னொருத்தட்ட போகணும். அது ஒரே நாளில் முடிஞ்சால் லக்கி, முடியலைன்னா அலையணும். என்னமோ அவங்களாம் ராஜா மாதிரி, நம்ம என்னமோ அவங்ககிட்ட அடிமை மாதிரி போயிட்டு அலையணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா உட்காந்த இடத்துலேருந்தே உனக்கு தேவையான விஷயங்களை நீ செஞ்சுக்கணும். அதுக்கு இன்றைக்கி இந்த டெக்னாலஜி அப்படின்ற யுகத்தில் நம்ம வாழும்போது, ஆனால் இன்னமும் நம்ம அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். யார்? தமிழக மக்கள் நாம் புரிஞ்சுக்கணும். இது தமிழக மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியா மக்களே புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லா மேலை நாடுகளுமே வெரி 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 டெவலப், புரியுதுங்களா இல்லையா? முன்னாடி காசு எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பேடிஎம்மு, அப்புறம் இந்த பீம் ஆப்பு, யூபிஐலாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ₹1 கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எதுலேருந்து? பீமில், யூபிஐலேருந்து. ஸோ அதை வந்து பழகிட்டோமா? அது மாதிரி தான் எல்லாமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்கிறோம். ஆனால் இதை முயற்சி பண்ணி பழகிட்டோம், இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே டிரான்ஸ்பரன்சி இருக்கும்.
கரப்ஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பசங்களுக்கு, அதாவது 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சைக்கிள் குடுக்கலையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக எல்லாம் குடுத்தாங்க தான். ஆனா, அந்த சைக்கிள்லாம் எந்த லட்சணத்துல இருந்துச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைக்கிளா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஒரு காய்லாங்கடையில போடக்கூடிய சைக்கிளா தான் அது வந்து ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் குடுத்திருந்தாங்க. ஆனா, இந்த வாட்டி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஸ்டாண்டர்டா ரொம்ப ஹை லெவல்ல இருக்கக்கூடிய, பார்க்க பந்தாவா இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள். அது கூட ஒரு ஹெல்மெட் தலையில பாதுகாப்பா போட்டுக்கிறதுக்கு, பிளஸ் ஒரு தண்ணி பாட்டிலு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதிலயும் முக்கியமா இந்த கிராமப்புறத்தில இருக்கக்கூடிய பசங்களுக்கு, பஸ் இல்லாம தூரமா போறக்கூடிய பசங்களுக்கு, அவங்களுக்கு இதில வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் சொன்ன மாரி, நம்ம வந்து விளையாட்டு துறையில ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் விளையாட்டு அப்டின்னா ரொம்ப அசால்ட்டா தான் டீல் பண்ணுவாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இந்தியால விளையாட்ட ஊக்குவிக்கணும்னு ஏகப்பட்ட படம். ஏன் நம்ம தலைவர் நடிச்ச பிகில் படம் எடுத்துக்கலாம். ஷாருக் கான் நடிச்ச தகுதை படம் எடுத்துக்கலாம். இப்படி ஏகப்பட்ட படம். நம்ம பிரே வ இந்தியாவ ஸ்போர்ட்ஸ்ல முன்னிலை கண்ட்ரியா மாத்தணும் அப்படின்னு ஆசை. ஆனா அதற்கான முயற்சி யாரும் எடுக்கவே மாட்டாங்க. அந்த முயற்சிய இந்த வாட்டி தமிழக அரசு எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 10 இடங்கள்லயும் நினைக்கிறேன். ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட், அதாவது ஒலிம்பிக்ல போய் பங்கேற்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட். இல்லைன்னா அந்த ஒலிம்பிக் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேம்பஸ். அந்த மாதிரி விஷயத்த உருவாக்கத்துக்கு பிளான் பண்றாங்க. அதுவும் எத்தனை வயசுலேருந்து? 8 வயசுலேருந்து அந்த பிள்ளைகள் அதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் ஒலிம்பிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமா? நம்ம உள்ளூர் விளையாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு தனியாக நிதியை ஒதுக்குறாரு. உள்ளூர் விளையாட்டில் என்ன வரும்? ஜல்லிக்கட்டு வரும், சிலம்பம் வரும், அதெல்லாம் வந்து உள்ளூர் விளையாட்டில் வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது பசங்க வந்து ஸ்டார்ட்டிங்கில் இப்போவே அவங்களுக்கு தேவையான விஷயத்த புகுத்துறாரு. எதுக்குமே அவங்க இயங்கக்கூடாது. ஒருத்தனுக்கு விளையாட்டுல ஆசை இருக்கா? போ நீ விளையாட்டு துறைய தேர்ந்தெடு. உனக்கு படிப்புல ஆசை இருக்கா? நீ அந்த படிப்புக்கு உனக்கு என்ன பண்ணுமோ அத பண்றோம். அப்படின்ற மாரி ஃபோக்கஸ்டா இந்த விஷயத்த வந்து இந்த பட்ஜெட்ல போட்டிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் உயர் தரத்தில உயர்த்துறதுக்கு அதுக்கு தனியா ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க. எப்பவும் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்ற மாரி, அந்த ஸ்டாண்டர்ட மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும். அதே மாரி அ இந்த சத்துணவு, இது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப 8ஆம் கிளாஸ் வரைக்கும் போடுறதுக்கு அந்த திட்டத்த வந்து உயர்த்துவதா இருக்கட்டும். இப்படி பிள்ளைகளையும், இளைஞர்களையும் ஃபோக்கஸ் பண்ணி, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்கள ட்ரெயின் பண்றதுக்கான எல்லா வேலைகளையுமே இந்த பட்ஜெட்ல அவர் உள்ளடக்கியிருக்காரு. அப்புறம் கேலி கிண்டல் பண்றதுக்கு கண்டிப்பா இவங்க இருப்பாங்கன்றது தெரியும். ஏன்னா நம்ம வாக்குறுதிலாம் குடுத்துருக்கோம். அந்த வாக்குறுதிய வந்து நிறைவேத்தலைன்னா எப்படி அப்படின்ற மாரி கண்டிப்பா இவருக்கு தெரியும். அதனால இந்த பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறதா இருக்கட்டும். ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு 8 கிராம் தாலி தர்றதா இருக்கட்டும். இந்த திட்டம் எல்லாமே இந்த பட்ஜெட்ல அதுக்கான நிதிய அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப இத பத்தி எதுவுமே இவங்கனால பேச முடியாது. ஸோ இவங்க என்னடா சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்துட்டு இருக்காங்க பேசுறதுக்கு. இப்போ இத விட ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு அங்கங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இந்த காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி, அவங்களே வந்து அந்த பொருள வந்து அது மூலியமா விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இவங்கள இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிற விதமா அவங்கள என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு தொழிலுக்கான ஒரு மானியம் குடுக்கிறதா இருக்கட்டும், அவங்களையும் வந்து டெண்டர் விஷயங்கள்ல உள்ள அலோகேட் பண்றதா இருக்கட்டும். நீங்களும் வாங்கங்க, நீங்களும் வந்து டெண்டர் அப்ளை பண்ணுங்க. அப்படின்ற அந்த விஷயம் இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களை வந்து ஒரு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இதெல்லாம். ஸோ அந்த மாரி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மையப்படுத்தி, அவங்களுக்கான அந்த திட்டமா இருக்கட்டும். அதே மாரி பிரசவ நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு அ வந்து வலிப்பு வந்துரும். அப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டக்குனு போ முடியாது. அந்த மாரி இருக்கவங்களுக்கு ஒரு டேட் குடுத்துருப்பாங்க. ஒரு 2 வாரத்தில உங்களுக்கு பிரசவம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மாரி பெண்களை வந்து தங்கி, அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கான அங்க நர்ஸ்லேருந்து, டாக்டர்லேருந்து இருப்பாங்க. ஏதாவது அப்புறம் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா, அவங்க டக்குனு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி, அவங்களுக்கு தங்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அ ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி யோசிச்சாரு? யார் இதெல்லாம் ஐடியா குடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு திட்டம், ஸ்கீம். அம்
முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி கட்டிடங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். சோலார் பேனல் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50,000லேருந்து 60,000 வரைக்கும் மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மின்சார பற்றாக்குறை வரப்போகிற காலங்களில் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த சோலார் டைப் ஆஃப் மின்சாரத்தை எப்படி நம்ம உற்பத்தி அதிகப்படுத்தி அதை ஸ்டாக் பண்ணி அதை நம்ம மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமாக இருக்கட்டும். இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க, அவ்வளோ திட்டம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை அந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு அக்யூரேட்டாக ஒரு பட்ஜெட்டில் சொல்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் ஒரு துறை ஒதுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டில் எதுக்காக அந்த 18,000 கோடி 20,000 கோடி ஒதுக்குனாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒதுக்குறாங்க, ஒரு 20,000 கோடி 30,000 கோடி ஒதுக்குறாங்க. எந்த சுகாதாரத்துறையில் என்னென்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, எதுக்கு எவ்வளோக்கு ஒதுக்குறீங்கன்றது தெரியாது. ஒரு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குறீங்கன்னா எதுக்காக ஒதுக்குறீங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு துறை எடுத்தாங்கன்னா அந்த துறையில் அந்த துறைக்குள்ளே இருக்க டிவிஷன்ஸுக்குள்ளே இதுக்காக இவ்வளோ இதுக்காக இவ்வளோன்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயில்டாக அந்த பட்ஜெட் அலோகேஷனை பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது நமக்கு என்னைக்கு எடுத்து பார்த்தாலும் இந்த பட்ஜெட்டில் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்களே, இந்த அமௌண்ட்டு செலவாயிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் நாங்கள் யாராக இருந்தால் பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எனக்கு என்ன படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூவம் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குது பாருங்க. இதை நம்ம என்றைக்குமே ஒரு சாக்கடையாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஊருக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு அழகான ஆறு, அந்த ஆறை நம்ம சாக்கடையாக்கி வச்சுருக்கோம். ஆனால் வெளிநாடுகளில் இந்த மாதிரி ஒரு ஆறு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நாட்டுடைய பொருளாதாரமே வேறங்க, வேற லெவல். அந்த பொருளாதாரத்தை குப்பையில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்றது இத்தனை வருஷமாக இந்த திராவிட கட்சிக்காரங்க நமக்கு புரிய வைக்காத ஒரு விஷயம். நம்ம நாலா வெளிநாட்டில் இருக்கலாம் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க உங்களுக்கு புரியல. ஒரு ஆறை பேஸ் பண்ணி எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குது அப்படின்றது தலைவருக்கு தெரியும். அதனால இந்த கூவமாத்தை நான் ஒரு போட் போகிற லெவலுக்கு மாற்றணும்னு எனக்கு ஆசை. அதற்கு உலக தரத்தில் இருக்கவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற முயற்சியில் இறங்க போகிறோம். அதற்கான ஒரு திட்ட வடிவத்தை ரெடி பண்ணி செய்ய போகிறேன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அது வேற லெவல் பொருளாதாரங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாடு டூரிஸ்ட் எந்த அளவுக்கு உள்ளே வருதோ அந்த நாட்டுக்கு அந்தளவுக்கு பொருளாதாரம் இருக்குது. இந்த பொருளாதாரம் அப்படின்றது வெறும் டூரிஸ்ட் வந்தாங்க போட்டில் போகிறாங்கன்றது கிடையாது. ஒரு நாட்டுக்கு அந்த டூரிஸ்ட் வரும்போது எல்லா இடத்துக்கும், இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் சென்டர் தமிழ்நாடு. உண்மையாக சொல்லப்போனால் அவ்வளோ டூரிஸ்ட்டை உள்ளே எதுக்கு இழுக்க முடியும். ஆனால் நம்ம அதை செய்கிறோமா, நம்ம அரசாங்கம் அதை செய்தாங்க கேட்டிங்கன்னா செய்யலை. டூரிஸ்ட்டுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி துபாயெல்லாம் இந்த அளவுக்கு பிழைக்குதுன்னா எல்லாமே டூரிஸ்ட் தான். ஸோ அப்போ டூரிஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷனை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு தலைவர். ஸோ எனக்கும் அந்த ஆசை இருக்குது. அந்த கூவமாறு பக்கத்தில் ஒரு பார்க்காக இருக்கட்டும், ஒரு சின்ன மைதானமாக இருக்கட்டும், பசங்க விளையாடுற இடமா இருக்கட்டும், அந்த போட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு போட் சர்வீஸ் இருக்குது. அந்த மாதிரி கூவாத்து மூலிமா நமக்கும் எப்படி சொல்கிறது, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நமக்கும் கூவார் எந்த இடத்துக்கு போதோ அந்த இடத்துக்கு போட் சர்வீஸ் போகிற அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் உண்டாகணும் அப்படின்ற ஆசைலாம் எனக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கி தலைவர் வந்து பட்ஜெட்டில் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது வேறு லெவல் பட்ஜெட். ஒரு பட்ஜெட்னா இப்படி தாங்க இருக்கணும். ஏன்னா ஒரு நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கான பட்ஜெட்டாக இருக்கணுமே ஒழிய சும்மா வெறும் ஃப்ரீயாக கொடுத்து சோம்பேறி ஆக்கிற பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட் எல்லாமே திராவிட கட்சிகள் எல்லாமே நம்மளை வெறும் சோம்பேறிகளை ஆக்கிறதுக்கு மட்டுமே இருந்த பட்ஜெட். இந்த வாட்டி போட்டிருக்க பட்ஜெட் இளைஞர்களை ஸ்டார்டிங்கில் இருந்தே படிக்கிறதுக்காக இருக்கட்டும், விளையாடுறதுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய ஆசையை வந்து எந்த துறையில் கான்சன்ட்ரேட் பண்ணும் அந்த துறைக்கு அவங்களை கொண்டு போகிறதா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டு ஸ்கூலில் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிடி பீரியடை பிடிங்கி டீச்சர் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறனால அதுக்கும் ஒரு ஆப் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ஒரு மணி நேரம் ஸ்போர்ட்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி செய்யக்கூடிய ஸ்கூல்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அதாவது இந்த பால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. பட் நிறையா ஸ்கூலில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து சரி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டோட
யார் ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இனி வரப்போகிற காலங்களில் பர்மிஷன் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்துருந்தா அவங்கள இடத்த மாற்ற சொல்லி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் நான் நடுநிலையாக சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கான்னு சொல்லலை, திமுகன்னு சொல்லலை. எல்லா ஆண்டு காலத்துலையும் எல்லா ஆட்சி காலத்துலையும் பட்ஜெட்னு ஒன்று போடுறாங்க. ஆனால் அந்த பட்ஜெட் வெறும் நம்மளுடைய வெல்ஃபேர், அதாவது ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்யூச்சரை நோக்கிய ஒரு பட்ஜெட் அப்படின்னா அது இந்த பட்ஜெட் தான். 2026 to 27 இனி வரப்போகிற காலங்களில் எப்படின்றத நம்ம பார்ப்போம். See you in another video. Love you all. Take care. Bye bye.